Hello viewers, very good morning. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் முதல் நாள் ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா XL6 சிக்ஸ் சீட்டர் வண்டி இது. ஸோ ஃபஸ்ட் டைம் டிரைவிங் பெரிய வண்டியில் சொல்லி கொடுக்குறோம். அதுவும் வந்து சூப்பராக ஓட்டுறதுக்கு அவருக்கு வந்து இந்த கிரவுண்டில் தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காரு. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இது இந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் தான் சாருக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஈஸியாக வந்து அந்த கண்ட்ரோலு, ரெண்டாவது வந்து எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு, இது ரெண்டும் தான் எப்போவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஸோ அதை தான் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹலோ சார், ஃபஸ்ட் நாள் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்திருக்கீங்க. ஆமாம் சார். ஃபஸ்ட் நாள் ஓட்டிகிட்ருக்கீங்க. எப்படி இருக்குது கிரவுண்டில் ஓட்டுறதுக்கு? சூப்பராக இருக்குது சார். சூப்பர். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு அறிமுகம் தெரியும். ஆமாம், என் பொண்ணுக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீங்க. கண்டிப்பாக. அப்போலேருந்து எனக்கு ஒரே கனவு. சூப்பர். ஆமாம், நம்மளும் கார் ஓட்டணும் அப்படின்னு ஒரே கனவு. சூப்பர். வெரி குட் சார். நீங்களும் வந்து சீக்கிரமாகவே ஓட்ட ஆரம்பிச்சிட போகிறீங்க. ரெடி ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஓகே சார். அவங்க எப்படி லாங்லலாம் போயிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் நல்லா காரில் வந்து எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும். அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிடலாம். ஸோ வியூவர்ஸ், எஸ் சார், சொல்லுங்கள் சார். இல்லை, என் பொண்ணு ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவங்கக்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டான். ஆமாம், நாங்கள் வந்து நவம்பரில் தான் வண்டி வாங்கினோம். கரெக்ட். டிசம்பரில் உங்ககிட்ட கற்றுக்கிட்டான். ஆமாம். இப்போ 3 மாதம் தான் ஆகுது. லாங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டான். சூப்பர் சார். நாங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பண்ணான். ரொம்ப உங்களுடைய எல்லாமே உங்களுடைய டிப்ஸு. கண்டிப்பாக சார். எல்லா போதுமே உங்களுடைய டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டான். சூப்பர், நல்லா சூப்பராக ஓட்டுறான் என் பொண்ணு. சூப்பர் சார், அதுதான் ரொம்ப முக்கியம் சார். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாருக்கு வந்து ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால கிரவுண்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கிரவுண்டில் வந்து அருமையாக ஓட்ட வச்சுட்ருக்கோம். ஏன்னா வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸ்டேரிங் கண்ட்ரோலு, வண்டியோட சிஸ்டம் வந்து கொஞ்சம் அவர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே சாரையும் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துடுவேன். மெயின் திங் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கற்றுப்போம் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த 3 மாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாரோட டாக்டர் ஓட்டுறதை பார்த்து அவர் கூட இருந்து போய் பார்த்தே வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸை டெய்லி பார்த்துட்டு இருக்கிறதுனாலே அவருக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஓட்டிடலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் வந்திருக்கும். ஸோ அந்த தைரியத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்ட வச்சுட்ருக்கோம். முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் தான் ஓட்டுறோம். ஏன்னா கிரவுண்டு எதுக்கு வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிரவுண்டில் பாருங்கள் சுற்றி யாருமே இல்லை, ஒரு பயமே இருக்காது, தைரியமாக ஓட்டலாம். ரைட்டு லெஃப்ட்டு எங்கே வேணால் திருப்பிட்டோம், அவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டோம், இதுதான் சார் வண்டி, இதுதான் கண்ட்ரோலு, இப்படி தான் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து அவர் ஓட்டிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சரி பண்ணி அப்படியே டியூன் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அந்த டியூனிங் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்காவாக ரெடி ஆகிடுவார். ஸோ ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது அவரும் வந்து எனக்கு சொல்லுவார், கிட்டத்தட்ட நான் வந்து 1500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். அதனால் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான ட்ரைனிங்கும் வந்து உங்களுக்கு பக்காவாக சொல்லிக் கொடுப்போம். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து உங்களுக்கு கிளியராக, அதுவும் ஹைவேஸ் ஒன் டே கூப்பிட்டு போய் ஹைவேஸில் எப்படி ஓட்டுறது, ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட உட்காந்து சொல்லிக் கொடுக்குறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா பயங்கர ஸ்பீடாக ஓட்டக்கூடிய ஒரு ரோடு, அந்த ரோட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து எக்ஸலண்ட்டாக ஓட்ட வச்சுட்ருக்கோம். சூப்பர், நல்ல கண்ட்ரோல் வந்திருக்கு. எப்படி வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓட்ட ஆரம்பிங்க சார். வெரி குட், அவ்வளோதான். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் தாங்க. ஒன்று வந்து ஆக்சிலேட்டரு, இன்னொன்று வந்து பிரேக்கு. ஏன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால பெரிய டென்ஷனே நமக்கு கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், ஆக்சிலேட்டரை லைட்டாக கொடுத்துட்டே இருக்கணும், ஸ்டேரிங்கை மட்டும் கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அந்த 2 விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்கே வேணால் எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏன்னா பெரிய வண்டி அப்படிங்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக திருப்புறது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கும்போது அது வந்து சாருக்கு தானாகவே வந்துடும். அதுலேயும் வந்து அவர் க்ளீனாக வந்து ஓட்ட ஆரம்பிப்பார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்திருக்கு. அந்த நாப்பை பிடிச்சி அப்படியே ஓட்ட ஆரம்பிங்க சார். அவ்வளோதான், சூப்பர். ஒரு கையாலே ஓட்டி பாருங்கள். ஏன்னா கிரவுண்டில் தானே இருக்கீங்க, அதனால் சாரி.
கிரவுண்டில் ஓட்டுறதுனால உங்களுக்கு அந்த ஈஸியான கான்ஃபிடன்ஸ் வரும். அவ்வளோதான், சூப்பர். அப்படியே ஒரே கையில் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. வெரி குட். ஸோ அந்த நாபில் வந்து எப்படி வந்து பிடிச்சி ஓட்டுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நாபை பிடிச்சி கொஞ்சம் ஓட்டி பழகிட்டாருன்னா அவருக்கு ரொம்ப ஈஸியான அந்த மூமெண்ட்டு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போது பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக ஓட்டிடலாம். எப்படி சார் இருக்குது? ரொம்ப சிம்பிளாக ஓட்ட முடியுது அவங்களால? சிம்பிளாக இருக்குது. சிம்பிளாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு அந்த கண்ட்ரோல் பண்ணுறது தான் முக்கியம். அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. எஸ், க்ளீனாக கிரவுண்டில் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டணும். ஒரு நல்லா கிரவுண்டில் ஓட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது வந்து காரை பார்த்தினா அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து அவருக்கு தெரிய வரும். எப்படி வந்து திருப்பினா எங்கே போகும் வண்டி, எப்படி வந்து நம்ம பிரேக்கை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இங்கேயே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படியே லைட்டாக பிரேக்கை டச் பண்ணி பாருங்கள் சார். அவ்வளோதான். அந்த காலையில் லைட்டாக பிரேக்கை டச் பண்ணி பாருங்கள், ஸ்லோவாக டச் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் சார் ஸ்டெப் பிரேக்கு. அழகாக கண்ட்ரோல் ஆகுது பாருங்கள். இப்போ அப்படியே நீங்கள் பிரேக்லாம் காலை எடுத்திங்கனாலே வண்டி போகும். அப்படியே எடுத்துகிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் குடிச்சுங்க. அவ்வளோதான், சூப்பர். இப்போ எப்படி ஈஸியாக இருக்குங்களா உங்களுக்கு? ஸ்லோ பண்ணுற மெத்தடும் உங்களுக்கு ஈஸி. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பிரேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எந்த வண்டியாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து சடன் பிரேக்காக யூஸ் பண்ணாமல் ஸ்டெப் பிரேக்காக யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தடு. ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ அதனால் எப்போ பிரேக்கை யூஸ் பண்ணாலும் ஸ்டெப் பிரேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எஸ், அதேமாரி ஆக்சிலேட்டரை பொறுத்த வரைக்கும் லைட்டாக டச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே வண்டி அழகாக பிக்கப் ஆகிட்டே இருக்கும். நம்ம கண்ட்ரோல் கரெக்டாக வர ஆரம்பிக்கும். டிரைவிங்கில் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கற்றுக்கினதுக்கப்புறமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டி நமக்கு அந்த டிரைவிங் வந்து நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்மளால் ஓட்ட முடியும் அப்படின்னு. ஸோ அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கார் உங்களுக்கு நல்ல ஒரு செட் ஆகிடும். அதாவது சொல்லுவாங்களே, நல்ல ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் செட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் நீங்களே வந்து சர்வசாதாரணமாக எடுத்துன்னு ஓட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த ஒரு ஃப்ளோ. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான விஷயம் தான். பட் ஆனால் கற்றுக்கிட்டு பண்ணுறது தான் கரெக்டான மெத்தடு. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. கூடி சீக்கிரமே நீங்கள் சூப்பராக ஓட்ட வச்சிடலாம் அவங்கள. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் வந்து ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்கும் நாங்கள் ட்ரைனிங் பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் ஒரு புது கார் புக் பண்ணாலும் சரி, இல்லை பழைய கார் வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரெயினரை கரெக்டாக சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது உங்கள் டிரைவிங்கை. ஸோ மிஸ் பண்ணிடாமல் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து எக்ஸலண்ட்டாக நீங்கள் ஓட்டுவீங்க. இப்போ சார் வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, சாரோட பொண்ணு வந்து அவங்க ரொம்ப நல்லா ஓட்டுறாங்க. நம்ம சொல்லி கொடுத்து அவங்க வந்து கிட்டத்தட்ட லாங்லலாம் ஓட்டின்னு போயிட்டு வந்திருக்காங்க. அப்பத்துலேருந்து சாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸ் எங்கள் கூட வந்து இருந்தார், 4-5 டேஸ்க்கு. ஸோ அதில் வந்து அவருமே பார்த்தாரு எந்தளவுக்கு சொல்லி கொடுக்குறோம், எப்படி வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆனாங்க, தனியாக எந்த அளவுக்கு ஓட்டுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரும் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணார். அதுதான் வந்து முக்கியம். இப்போ ஒரே ஃபேமிலியில் 2 பேர் ஜாயின் பண்ணி கற்றுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம டிரைவிங் எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறத. சூப்பர். எப்படி சார் கிரவுண்டில் எப்படி சார் இருக்குது? சூப்பராக இருக்குது சார். என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணி ஓட்டு சார். சூப்பர், அதுதான் முக்கியம். நீங்கள் தான் சொல்லுவீங்க, பி கூல் ஹாப்பி டிரைவ். எஸ், பி கூல் ஆல்வேஸ் ஹாப்பி. அவ்வளோதான், ஹாப்பி மூமெண்ட். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன் வந்து இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாலே தானே வந்துடும். டென்ஷன் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. டிரைவிங்கில் இருக்கும்போது பொதுவாக கற்றுக்கிறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பதட்டங்கள் ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். கூட இருக்கிறவங்க நம்ம பதட்டம் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் அவங்கள சந்தோஷமாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகாது. அவங்க கற்றுக்கிறதுல கொஞ்சம் நல்லா ஈஸியாக கற்றுப்பாங்க, பரவாயில்ல அப்படின்னு. கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. ரெண்டாவது, ஆக்சிடெண்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் லெவலில் தான் வந்து 32,000 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. 33 வந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, அரையும் குறையமாக கற்றுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களும் சரி வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த 1 டே கிளாஸ் எடுத்துக்கிட்டு
இருக்கிற மற்ற டிப்ஸ் எல்லாமும் கற்றுக்கிட்டு அவங்க லைஃப்லாம் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வியூவர்ஸ். மிஸ் பண்ணிடாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து தரமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்டணும் அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்ததே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே நினைப்பாங்க இது என்னங்க ஒரு பெரிய விஷயம், ஆட்டோமேட்டிக் தானே நம்ம ஓட்டிடலாமே அப்படின்னு. பட் ஆனால் வந்து தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஓட்டணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறாரு. சந்தோஷமாக இருக்குது சார். சூப்பர். ஹாப்பியாக ஓட்டிகிட்ருக்காரு. என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. எந்த ஒரு கவலையும் கிடையாது இதுக்கப்புறம். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 நாள் 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட மவுண்ட் ரோட்டில் ஓட்டின்னு இருப்பார். 2 நாளுக்கு முன்னாடி பார்க்கும்போது கிரவுண்டில் ஓட்டின்னு இருந்தார். என்னங்க திடீர்னு மவுண்ட் ரோடு கூட்டின்னு வந்துட்டீங்க அப்படின்னு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு அவர் ரெடி பண்ணி கூட்டின்னு வந்துடுவோம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சூப்பர். பி கூல், ஆல்வேஸ் ஹாப்பி. தேங்க்யூ.